நீங்க அவர் வீட்ல வேலை பார்த்தீங்களாம்மா? அவரு எப்படி உங்கள்ட்ட பழகுவாரு? எப்படி பேசுவாரு? ஐயோ! தங்கமான மனுஷங்க. மனுஷனா அப்படி ஒரு மனுஷன். ஏன்னா ஒரு ஆக்டருக்குலாம் இது வேலைக்காரங்க தானே அவங்ககிட்ட என்ன பேச்சு இருக்கும், அப்படி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சாதா நம்ம மாரி ஃப்ரெண்டு மாரி தான் பழகுவாரு, நல்லா பண்ணுவாரு. ரூம் கிளீன் பண்ண போவேன், வெளில வந்துடுவாரு. முடிச்சோனே திரும்பி உள்ள வந்துடுவேன். ஆச்சாக்கான்னு கேட்பாரு. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா முடிஞ்சுடணும். முடிச்சோனே உள்ள வந்துடுவார். ஏதாவது வேணும்னா கேட்பார். எடுத்துட்டு வாங்களேன் கொஞ்சம் அப்படின்னாரு, எடுத்துன்னு போய் குடுப்பேன். திரும்பி எடுத்துன்னு போய் வச்சுடுவேன். நல்ல மனுஷன். என்னை விட வயசு பெரியவரு. ம். அக்கான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா என்ன அக்கான்னு கூப்பிட்றீங்க? பேர் சொல்லி கூப்பிடுவேன். உங்கள விட நான் வயசு சின்னவங்க. அது அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் அவருக்கு. நானும் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப தங்கமான மனுஷன். அதுமாரி சாப்பாடு நான் குறையே சொல்ல முடியாது. அவங்க என்ன சமைக்கிறாங்க அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஒய்ஃப். பட்னியாக வேலையை செய்யக்கூடாது. சாப்பிட்லன்னா சாப்பாடு இருக்குது பாரு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. என்ன வேணுமோ சாப்பிடுங்க. அதுமாதிரி சாப்பாடும் எடுத்து எங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்காங்க. ட்ரெஸ்ஸும் கூட அவங்களுக்கு சைஸ் சரியில்லையா, இந்த உன் பசங்க இருக்காங்க இல்லை எடுத்துமே கொடு போட்டுக்கோ. நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கடைசியா எப்ப பார்த்துருக்கீங்க? பேசுனீங்க? லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணேன், பத்திரிக்கை வச்சேன். அப்போ அவர் இல்லை, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் இவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இதே அவருக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதே பிரச்சனை தான் எங்கள் வீட்டுக்காருக்கும். அப்போ ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுனாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கார். அப்படியே ஒரு என்ன தெரியாதுன்ற ஒரு நிலைமையில அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ கேட்டார், பாப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சுண்ணா அப்படின்னு. என்னால் வர முடியலமா கோச்சிக்காத, ஷூட்டிங் போயிட்டேன். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வா பார்க்கலான்னாரு. சரி நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். ஆனால் படிக்கிறாளான்னு கேட்டாங்க. படிக்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே தான் வச்சிட்ருக்கேன். படிப்பு முடிஞ்சோன்னா தான் சார் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல வேலை பண்ணேன், சந்தோஷம் அப்படின்னாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், முடியல என்னால்.